சார் அந்த கண்ணில் சார் வந்து பியானிஸ்ட் சொன்னாங்க சார். அது இல்லாமல் அந்த கன் எடுக்கிறாரா சார் எங்கேயாவது? இல்லை, அந்த கன்னா பார்வை இல்லாதவர்னு அர்த்தம் தமிழில். அதுக்காக தான் ரொம்ப தமிழில் போய் ஒரு நல்ல டைட்டில் வைக்கணும்னு பார்வை இல்லாதவர் அந்த கன் வச்சுருக்கோம். அந்த கன்னெல்லாம் இல்லை. அது இல்லை, நம்ம ஆக்ஷன் சாராக பார்த்தோம். கண்ணு தெரியாதவங்க பயங்கர ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டின படம்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் வந்துருக்குது. இல்லை, நிறைய ஆக்ஷன் இருக்குது இந்த படத்தில். சமுத்திரக்கனி சாரும் பிரசாந்தும் பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருக்காங்க. சார் சமுத்திரக்கனி சார், கார்த்திக் சார், இப்படி நிறைய இந்த படத்துலேயே நான் கோட்டை பற்றி கேட்க வேணான்ட்டார். அதனால் இவங்க எல்லாரும் எப்போதும் நீங்கள் வந்து ஸ்டார் நைட்னா கூட நிறைய நடிகைகளோடு தான் போவீங்க ஒரு பீரியடு. நடிகைகளின் நாயகன், இப்போ நாயகர்களின் நாயகனாகவும் ஆகிருக்கிறதுக்கு காரணம் என்ன? ரொம்ப நன்றி சார், கேட்கவே நல்லா இருக்குது. இப்போ வந்து என்னென்னா குடும்பமாக எப்பவுமே இருப்போம் இல்லையா, இட்ஸ் அ ஃபேமிலி. ஸோ அது வந்து நாயகன்லாம் கிடையாது, வி ஆர் ஒன் அஸ் அ ஃபேமிலி. இப்போ இந்த அந்தகன் நீங்கள் இந்த அந்தகனோட என்டையர் ஃபேமிலியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. இந்த மேடை வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமான நாள். அனைவரும் இங்கே உட்காந்து மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இட்ஸ் ஒன் மோர் டைம் நம்ம எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கோம். அது தேங்க்ஸ் டு யூ அண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரெஸ் அண்ட் த மீடியா அண்ட் வெரி ஹாப்பி தட் அந்தகன் இஸ் கமிங் ஆன் August 9. தேங்க்யூ. பிரசாந்த் சார், முதல் தடவையாக அந்த கண் பார்வையற்றராக நடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறோம். ஆணழகன்னு சொல்லலாம் கூட உங்களை வந்து அந்த பார்வையற்றரால் பார்க்க முடியாது. நீங்கள் இந்த இதில் நடித்ததில் வந்து அவங்களோட கஷ்டங்கள் என்ன பார்த்துக்கிட்டீங்க, என்னென்ன பிரச்சனைகள்? தேங்க்யூ மீனாட்சி சார். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். எப்படின்னா இப்போ நம்ம கண்ணு தெரியாதுன்னா வந்து கண்ணை மூடணும் வைங்களேன், இருட்டிடும். ஓகே, அப்போது ரைட், இது இப்போ எங்கே இந்த பொருள் எங்கே இருக்குன்னு தேடலாம். பட் கண்ணை திறந்துக்கிட்டு நடிக்கணும், உங்களையும் நம்ப வைக்கணும். எனக்கு பார்வை தெரியலன்னு எல்லாமே கண்ணு முன்னாடி தெரியுது. ஸோ அது எப்படி அதை மீறி ஒரு பிளைண்டாக நடிக்கிறது வந்து இட் வாஸ் அ டிஃபிகல்ட் ஜாப். பட் நான் அவ்வளோ தூரம் நல்லபடியாக பண்ணியிருக்கேன்னா அது காரணம் வந்து என்னோடய இயக்குனரும் என் கூட நடித்த சக நடிகர்கள் தான். இவங்க தான் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் இருந்திருக்காங்க. எங்கள் ஐயா இருக்கிறது, இப்போ இவங்க இருந்திருக்காங்க, பிரியா இருக்காங்க, வனிதா மேடம் தனியாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஒன் இஸ் பீன் அ பார்ட் ஆஃப் மீ அண்ட் தி மேட் ஷூர் ஐ டிட் அ குட் ஜாப். பிரசாந்த் சார், ஒரு கேள்வி உங்களுக்கு. எஸ் சார். சார், ட்ரைலர் பார்த்தப்போ ஒரு டவுட் ஒன்று வந்தது. படம் ஃபுல்லாக நீங்கள் பிளைண்டாக நடிக்கிறீங்க. பட் அந்த மியூசிக் டைரக்டர்ஸோட ஸ்டில்ஸ் போடும்போது நடுவில் ஒரு ஸ்டில் உங்களுது இருக்குது, அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ பிரியா ஆனந்தம் வந்து உங்களை பார்க்குறாங்க. அப்போ வந்து உங்களை டவுட்டாக பார்க்குறாங்க, உங்களுக்கு கண்ணு தெரியுமா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? அது ஒரு சஸ்பென்ஸ் அந்த சீனில் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இது நான் பதில் சொல்லலாமா? சொல்லுங்கள் சார். படம் ஃபுல்லாக இதை மாதிரி நிறைய சஸ்பென்சஸ் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டவுட் வரும். இவர் கண்ணு தெரியுமா தெரியாதா, இதுதான் படம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு கொஸ்டின். அதான் படமே. இப்போ இவர் சாரே வந்து பிரசாந்தை மீட் பண்ணும்போது அவரெல்லாம் பல ஆங்கிளில் பார்த்துருக்கேன் அவரை. இப்படி கண்ணு தெரியுமா தெரியாதா, இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு சீன் முடிஞ்சு அடுத்த சீனுக்குள்ளே போகும்போது அந்த டவுட் வரும். அதை நம்ம வாலண்டியராக கிரியேட் பண்ணியிருப்போம், வாண்டடாக. அதுதான் படத்தினுடைய இன்ட்ரெஸ்டிங் சோர்ஸே. சார், ரீமேக்ஸ்னும் போதே டென் டு ஹேவ் கம்பேரிசன்ஸ். அதுவும் இந்த படம் எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்தாச்சு, டாப் ஸ்டார்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது ஒரு அவார்ட் வின்னிங் ஃபிலிமும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருந்தும் நீங்கள் இப்போ வரும்போது வாட் டிஃப்ரெண்ட் யூ ஆர் கோனா ஸ்ட்ரைக்? ரெண்டாவது அந்த கம்பேரிசன்ஸ் அதுக்கு தயாரா? சார், இப்போது தெரிஞ்சதான் நம்ம இறங்கியிருக்கோம் ஒன்று. ரெண்டாவது வந்து ரீமேக் இல்லை சார், ரீமேட் ஃபிலிம். அண்ட் மூணாவது, இந்த படம் யார் பார்த்தாலும் இட்ஸ் பி லைக் வாட்சிங் அ ஃப்ரெஷ் தமிழ் ஃபிலிம். ஒரு புது தமிழ் படமாக தான் இருக்கும், தவிர்த்து ஒரு ரீமேக்கெல்லாம் இருக்காது. காரணம் வந்து அகைன் நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இட்ஸ் மை ஸ்டார்ஸ். ஒவ்வொருத்தருமே நம்ம வந்து பெஸ்ட் ஸ்டார்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. அவங்க தே brought in their own persona into the character. அவங்க வந்து they made sure every character stands bigger. And also my crew, the cameraman sir, yaar ellarume they made sure the movie is looking bigger. And my director has made sure that every frame is spectacular. அதனால வந்து நீங்க படம் பார்க்கும்போது you will be in for a big treat. பிரசாந்த் சார், எப்பவும் இளமையாக இருக்கீங்க, அது ரகசியம் என்ன சார்? நீங்கள் கொடுக்குற அன்பும் என்னுடைய ரசிகர்களுக்கு இருக்கிற அன்பும் அவங்களுடைய சப்போர்ட்டும் தான் மெயின் காரணம் சார், வேறு எதுவும் கிடையாது. சார், இந்த படத்தில் வந்து ஒரு பார்வையற்றவராக நடிச்சிருக்கீங்க, அவங்களோட கஷ்ட நஷ்டம்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. Are you going to do anything for the welfare of blind after this film? சார், நான் எப்பவுமே நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கேன் சார். I don't say things out and I already done a lot of things before. It's something private. நான் தனியாக பண்ணுறது வந்து it's something private I do from behind. And நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், இன்னும் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.
சார் அந்தகன் படம் வந்ததுலேருந்து உங்கள் கேரக்டரே வந்து நீங்கள் வாழ்றீங்க பொழுது ஏன்னா கண்ணாடி போட்டுனே இருக்கீங்க எல்லா ப்ரொமோஷன்லையுமே. ஏன்? அதுதான் முக்கியம் சார். இப்போ இந்த கேரக்டரோட ரிலேட் ஆகிறீங்க பார்த்தீங்களா, அந்த படத்தில் பார்க்கும்போது இங்கே பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. தட் இஸ் வாட் அன் ஆர்டிஸ்ட் ஹேவ் டு பி பார்ட் ஆஃப் த கேரக்டர் சார். வாழணும், அது வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிம்ரன் மேடம் பார்த்தீங்க, பார்த்து ஒரு அவங்க கூட வந்து கமெண்ட் ஷாட் வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்டில் உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா வந்து அப்பா இருக்காரு, அப்பா இருக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களை வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணியிருப்பார். இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு ஹீரோ இருப்பார், பழைய ஹீரோ. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இப்போ? இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்னதான் சார் பிரச்சனை இல்லை சார். ஏன்னா உங்க கூட வந்து ஜோடியாக நடிச்சவங்க இல்லை திடீர்னு இல்லை ஒன் செகண்ட் வந்துங்க, அப்படி சொல்லிடுவாங்க. ஈஸி பண்ணிடுறேன். நான் அப்பாவோட ஃபர்ஸ்ட் படம் கிடையாது, அவரோட சேர்ந்து பண்ணது ஒரு 5 இல்லை 6வது படம். அது சிம்ரனோட அதே மாதிரி தான். உள்ளே போனால் நடிக்கணுங்க, அவ்வளோதாங்க. அங்கே போனால் என் டேரக்டர் என்ன சொல்கிறோம் அதை ஃபாலோ பண்ணுவேன். என் கூட இருக்கிற ஸ்டார் என்ன பண்ணுவோம் அவங்களை சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவேன். இதுதான் என் கேரக்டர். பிரியானந்த் மேடத்துக்கு தான் இந்த கேள்வி. ஆனால் அவங்க என்கிட்ட போது கோச்சுப்பாங்க. பிரசாந்த் சாரே பதில் சொல்லிட்டோம். என்னென்னா பெசன்ட் ரவி சார் வந்து ஜிம் சொல்லி கொடுத்து இடுப்பு வலி அப்படின்னு சொல்லி இடுப்பு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு. இல்லை நான் கேட்குற கேள்வி முடிஞ்சு சார் பிரசாந்த் சார் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இடுப்பு, ஏன்னா நீங்கள் ஒரு ஜிம் பாடி தமிழ் தெரியும்னு இருக்கும் சார். This is one of those situations. சிம்ரன் மேடம் நீங்கள் பிரசாந்த் சார் கூட நிறைய ஹிட் படம் சார் பேசுங்க. கார்த்திக், பொம்பளைங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது இடுப்பு வலி வரும், ஆம்பளைங்களுக்கெல்லாம் இடுப்பு வலி வராது. அதனால் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு அது 10 கிலோமீட்டர் ஓடுறது, ஹெவி வெயிட்டு தூக்குறது மாதிரி. அவர் திடீர்னு பிரியாவுக்கு வந்து ஒரு டிப்ஸு கொடுத்தாரு. அது ஃபஸ்ட் டைம் யார் எக்ஸசைஸ் பண்ணாலும் இப்போ நீங்கள் நடக்க ஆரம்பித்து ஒரு 2 கிலோமீட்டர் புதுசாக நடந்தீங்கன்னா அன்னைக்கு காலெல்லாம் வலிக்கும், நைட்டு தூங்க முடியாது. அந்த மாதிரி வலி தான், தப்பாலாம் நினச்சிடாதீங்க. சிம்ரன் மேடம், பிரசாந்த் சார் கூட கண்ணனையை தோண்டினால் பாத்திய ரசித்தேன் தமிழ்லாம் நிறைய படம் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு பாட்டும் அவ்வளோ ஹிட்டு. ஆனால் இந்த படத்தில் வந்து தியாகராஜ் சார் வந்து உங்களை டூயட் பாட விடலை, பிரியானந்த் தான் பாடினாங்க. இந்த இடத்துல உட்காந்து அந்த டூயட் பாடும்போது உங்களுக்கு ஃபீல் எப்படி இருந்தது? தியாகராஜ் சார் மேலே கோவம் வந்தது அப்படி மாற்றிட்டாங்கன்னு? ஐ திங்க் டர்னக்கா சாங் நான் கூட பண்ணியிருக்கேன் வித் பிரசாந்த். ஸோ பிரியாவை பார்க்கும்போது ஐ திங்க் எவ்ரி திங் நம்ம வந்து வி ஆல் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து இந்த சிம்மி ரோலோட டிமாண்ட் வந்து தியாகராஜன் சார் வந்து எனக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் நான் சிம்மி ரோல் பண்ணுறேன், ஏன் பிரியா பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்வி சூப்பர் கேள்வி. இவங்களை ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கோமா, நாங்கள் 2 பேர் டான்ஸ்லாம் நல்லா இருக்காது இல்லையா? அதாவது அந்த கண்ணு சாங் போட்டு ப்ரோமோ சாங் போட்டு டான்ஸ் ஆடி இருக்கோம். நீங்கள் பார்ப்பீங்க, இந்த ஃபுல் விஷுவல் வரும்போது நீங்கள் எங்கள் 2 பேர் டான்ஸ் ஆடுறது பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். பிரசாந்த் சார், அதே மாதிரி இந்த டர்னக்கா டன்னக்கா பாட்டு இவ்வளோ வைப்பாகவும் இவ்வளோ பாப்புலர் ஆகணும் பண்ணுறப்ப யோசிச்சிங்களா? நான் பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு, எல்லாரும் ஆடுறாங்க அந்த பாட்டுக்கு. ஆமாம், இல்லை சார், எங்கள் நோக்கமே அதுதான். அந்த படம் பண்ணும்போது, இந்த பாட்டு பண்ணும்போது சார் ப்ரோமோ சாங் அதில் வந்து கரெக்டான விஷயங்கள் அமையணும்னு சொல்கிறது. அதுக்காக தான் மெயினாக வந்து பிரபுதேவா சாரை வந்து ஒரு விஷுவலைசேஷனுக்காக கூப்பிட்டோம். சாண்டி மாஸ்டர் வந்து அது கொரியோகிராஃபி. அது பாட்டுக்கு பாடுற வந்து நம்பர் 1 சிங்கர்ஸ் மிஸ்டர் அனிருத், ராக் ஸ்டார் அனிருத். கூட வந்து விஜய் சேதுபதி சாரோட வாய்ஸு. ஒரு பாட்டுக்கு எவ்வளோ தான் சேர்க்க முடியும், ஒரு பக்கம் போல் அதை பேக் பண்ண முடியும், ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்கோம். அதில் நாங்கள் 2 பேர் டான்ஸ் ஆடிருக்கோம். ரொம்ப அது இட்ஸ் டன் இன் அ வெரி பிக் வே. இன்றைக்கி அந்த சாங்கும் அந்த ஸ்டெப்பும் வைரல் ஆகிட்டுருக்கு, அந்த ஹூக் ஸ்டெப் வைரல் ஆகிட்டுருக்கு. பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் எதை நோக்கி நாங்கள் ஆரம்பித்தோமோ அது ரீச் ஆகிடுச்சு. அண்ட் தேங்க்ஸ் டு யூ, த ப்ரெஸ் அண்ட் த பப்ளிக், தே மேட் இட்ஸ் த சக்ஸஸ். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ சமுத்திரகணி சார். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம். சமுத்திரகணி சார், ஒரே ஒரு கேள்வி சார். சார் இங்கே சார், உங்களோடையும் பிரசாந்த் சாரோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்குல்ல. ஒய் டோன்ட் யூ எக்ஸ்பெக்ட் ஒரு நாடோடிகள் 3 இல்லை சசிகுமாரோட சேர்ந்து ஒரு சுப்பிரமணியம் 2 அந்த மாதிரி? இல்லை, அந்த மாதிரி 2, 3 எல்லாம் இல்லை, புதுசாகவே ஒரு கதை பேசியிருக்கோம். அது ரொம்ப சீக்கிரமாகவே அனௌன்ஸ் பண்ணுவோம், வரும். தேங்க்யூ சார். ரொம்ப சீக்கிரமாக வரும், ஒரு நல்ல படைப்பு வரும்.